ஜத் பின் கைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள். இவன் முனாஃபிக்குடைய தலைவனில் ஒரு தலைவன். நிறைய முனாஃபிக்களை வந்து ரசூலா பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா தலாயிலுன் நுபுவால 5வது வால்யூமில் 643வது பக்கத்தில் இந்த ஹதீஸ் வந்து பைஹகி இமாம் வந்து பதிவு செய்கிறார். இது வேறு 2-3 கிதாபுகள்லையும் இந்த ஹதீஸ் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சீரத் இப்னு ஹிஷாம, சீரத்தில் இது அன்னிதாயா அன்னிஹாயா இதிலெல்லாம் இது வருது. அந்த ஜத் பின் கைஸுங்கிற ஒருத்தர் வரான். வந்துட்டு ரசூல்லாட்ட வந்து முனாஃபிக்குடைய தலைவர்களில் ஒரு தலைவன். அவன் வந்து ரசூல்லாட்ட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றான். ரசூல்லா போருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரே வந்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பெண்களை பற்றிய என் ஆர்வம் வந்து உங்களுக்கு தெரியாது இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் சபல புத்திக்காரன். அதாவது பெண்களை பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுவேன். அதனால் கொஞ்சம் எனக்கு சபல புத்தி இருக்குது. நீங்கள் போகிறதோ அழகான பெண்கள் இருக்கிற ஒரு ஊர் எது, இந்த யார் ரோமாபுரியுடைய அந்த பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு நீங்கள் போகிறீங்க. நான் அங்கேயும் அந்த இடத்துக்கு போய் ஏதோ ஒன்று அந்த பெண்களுக்கு ஏதாவது யாரோ ஒரு பெண்ணை எனக்கு ஜாடை காட்டி கூப்பிட்டுச்சுன்னு வைங்க, நான் அங்கேயும் வழி தவறி போயிட்டேன்னு வச்சிங்க. அதனால் வந்து நான் பயப்படுறேன், என்னோடய ஈமானை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் பயப்படுறேன். என்னை ஃபித்னாவில் வந்து என்னை வந்து போட்டுறாதீங்க, இந்த ஃபித்னாவில் என்னை வந்து போட்டுறாதீங்க. நான் இந்த ஃபித்னாவை நான் அஞ்சுகிறேன். எனவே எனக்கு அனுமதி கொடுங்க இந்த ஃபித்னாவில் இருந்து எனக்கு தப்பிக்கிறதுக்கு. ஈமானுடைய சேஃப்டிக்காகத்தான் இந்த தீனுடைய வேலையை நான் செய்யலை அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு ரசூலாட்ட கேட்கும்போது அப்போ அல்லாஹ் சொல்கிறான், வீட்டிலேயே தங்கி இருக்க எனக்கு அனுமதி தாருங்கள், என்னை சோதனைக்கு உள்ளாக்காதீர்கள் என்று சொல்வோரும் அவர்களிடையே இருக்கிறார்கள். வீட்டில் தங்கி இருக்கிறதுக்கு எப்படி ஒரு காரணம் இவன் தேடுறான் பாரு. கேட்டால் என்ன தெரியும், ஆமாங்க அவர் ஈமானை காப்பாற்றிக்கிறதுக்காகத்தானே அவர் வர்றாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, நியூஸ் பார்க்குறதில்ல. ஏன் பார்க்குறதில்ல அப்படின்னா, பெண்கள் செய்தி வாசிக்கிறாங்க, அதுக்காகத்தான் அவங்க வச்சதே. எதுக்குன்னா ஈமான் இருக்கிறோம் நியூஸ் பார்க்கக்கூடாதுன்ட்டு. அதனால தான் அழகான பெண்களும் பவுடரை பூசி கொண்டாந்து நிப்பாட்டுறான். அப்பயாவது நீ நாட்டில் என்ன நடக்குன்னு பார்க்க மாட்டில்ல, நியூஸ் பேப்பர் நீ படிக்க மாட்டில்ல, சினிமாவது 4 படம் வரும்ல, அப்போ உடனே ஃபில்டர் பண்ணுறதுக்காக நீ போனோம். அப்போ போருக்கு போனீங்கன்னா 4 பேர் நிர்வாணமாக பெண்களை ஓட்டிட்டு நீ கண்ணை மூடிட்டு கழுத்து கொடுத்துட்டு வந்துடுவியா? நிற்கணும். அந்த ஃபித்னாவை நாங்கள் விரும்பவில்லை, ஸோ எங்கள் வீட்டில் இது இல்லை, எங்கள் வீட்டில் நாங்கள் நியூஸ் பேப்பர் வாங்க, இதெல்லாம் கிடையாது, ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரி மீறி நீ ஸ்லிப் பண்ணி அல்ல மன்னிப்பான். நீ அந்த ஃபோட்டோவை ஊற்று பார்த்தியா, நீ பண்ணி எல்லாம் மன்னிப்பான். நீ ஏன் இப்படி நினைக்கிற? உன் பொறுப்பு என்ன? அப்போ இதை வந்து நீ பார்க்கணும். இவர் வந்து சொன்ன உடனே அல்லாஹ் சொல்கிறான், அவங்க வந்து கேட்குறாங்க, ஃபித்னாவில் எங்களை வந்து தள்ளி விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அறிந்து கொள்ளுங்கள், ஏற்கனவே அவங்க ஃபித்னாவில் போட்டாச்சு வாங்குறான், சோதனையில் தான் இருக்கிறார்கள், மேலும் நிச்சயமாக நரகம் நிராகரிப்போரை சூழ்ந்து கொள்ளக்கூடியதாகும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த குழப்பங்களை விட்டு ஒதுங்க. குழப்பம் ஆல்ரெடி வந்துருச்சு, எங்கே நீ ஒதுங்கி இருக்க போகிற? குழப்பங்களெல்லாம் ஒதுங்கி நீ போக முடியாது, நீ இருக்கிறதே குழப்பத்தில் தான். அப்புறம் எங்கே போய் குழப்பத்திலேருந்து நீ ஒதுங்கி நான் வந்து அங்கே போக போகிறேன் இங்கே எங்கேயும் தப்பிக்க முடியாது. குழப்பத்தை ஃபேஸ் பண்ணணும், ஃபித்னாவை எதிர்க்கணும். தஜ்ஜால் வந்தால் ஓடிடக்கூடாது, நிற்கணும். தஜ்ஜால் வந்தால் ஓடுறவன் சிறந்தவன்லாம் கிடையாது, அவனை போய் வாலண்டியராக போய் சீண்டாதீங்கன்னு தான் ரசூல்லா சொல்கிறாங்களே தவிர, தஜ்ஜால் வந்தால் ஓடிடுங்கன்னா அப்புறம் பூமி காலி ஆயிரும், தஜ்ஜால் பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கா. நல்லவெல்லாம் போய் மலையில் உட்காந்துக்குவான், தஜ்ஜால் பாட்டுக்கு ஜாலியாக கொண்டாடுறதுக்கா. தஜ்ஜால் எதுக்கிற படை தான் மூமின்களை சிறந்த படை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அப்போ அவங்க யார்? தஜ்ஜால் வந்தால் ஓடிடுங்க அப்படின்னா அப்போ இவங்க யார்? அப்போ நிற்கிறாங்கல்ல, கரெக்டாக புரியணும். குர்ஆன் ஹதீஸை கேலி கூத்தாக்கூடாது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தக்வாவுக்கு பயங்கரமாக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி வந்து இவன் கேட்குறான். இந்த ஜத் பின் கைஸுங்கிற அல்லாஹ் சொல்கிறான், ஃபித்னாவில் இவங்க உழுவுறதை பற்றி கவலைப்படுறாங்க, ஆனால் இவங்களை ஃபித்னாவில் நான் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இது டூ லேட்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். 9:49 இந்த வசனம். இது பாருங்கள், இது வரலாற்று குறிப்பு தான் இந்த ஹதீஸு, ஆனால் ஆயத்தே இருக்குது பாரு. இது மாதிரி நிறைய விஷயம் நான் அதில் காமிச்சிருக்கு இந்த பயான்களில். ஏன்னா வரலாறுகள் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி ஒரு சில கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அது தப்பான கருத்து. வரலாற்றுக்கு தான் இப்னு ஹிஷாமில் தான் இருக்குது, ஹதீஸ் கிதாபுகளில் கிடையாது. அன்னிதாயா அன்னிஹாயால இந்த ஹதீஸ் இருக்குது. தபுக் இன்னும் வரல உனக்கு, ஹிஜ்ரி 4 தானே வந்திருக்கு, ஹிஜ்ரி 4 தானே வந்திருக்கு. ஹிஜ்ரி 8-9 வரும்போது தபுக் வரும், அதில் பார்த்தீங்கன்னா அது வரும். அதாவது ஹதீஸ் கிதாபில் எந்த கிதாப்லையும் இது பதிவு செய்யப்படல, ஆனால் குர்ஆன் ஆயத்தே இருக்குல்ல, அதை உண்மைப்படுத்துது இல்லை, இது செய்தி உண்மைதாங்கன்னு சொல்லி உண்மைப்படுத்துது இல்லையா, அது மாதிரியான ஒரு விஷயந்தான் இது. அப்போது இதில் வந்து இதெல்லாம் வந்து இங்கே நயவஞ்சர்கள் போருக்கு கிளம்பும் போது செஞ்ச வேலைகளை வந்து அல்லாஹ் ஒரு லிஸ்ட்டு போட்டு இவங்களை பற்றி ஒரு கணக்கு போடுறான்.